எந்த துறை எடுத்தாலும் ஒன்று 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் வந்து அழகாக உட்காந்து வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் எங்கள் ஆசிரியர் துறையில் மட்டும்தான் வருடத்தில் 365 நாள் மாணவருக்காக வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் இது யாராலையும் மறுக்க முடியும்னு சொல்ல முடியுமா? அண்ணாச்சி 365 நாள்னா இவ வேலை பார்க்கறது 53 நாள் தான். நான் எனக்கு சொல்லட்டுமா? செமஸ்டர் லீவு 45 நாள் வருஷத்துக்கு, கேஷ் லீவு அந்த லீவு இந்த லீவுன்னு 12 நாள், அது போக 45 நாள் எம்எல் ஒய்எல் எல்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசியில் இருக்க அனைத்து எல்லையும் போட்டுவிட்டாங்கன்னா அது ஒரு 45 நாள். அதுவும் போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு சனி ஞாயிறுன்னு பார்த்தா வருஷத்துக்கு செமஸ்டர் லீவு போக 85 நாள். அதை தான் விட்டு போட்டோம்னா பண்டிகை லீவுன்னு கவர்மெண்ட் அறிவிக்கிறது 14 நாள். எவர் செத்தாரு பிறந்தாரு இருந்தாரு போவாருன்னு 10 நாள், ஸ்ட்ரைக்குன்னு அது இது நொட்டு லசுக்குன்னு இருக்கவெல்லாம் அடிக்கிறதுல 10 நாள். இப்படியே பார்த்தோம்னா 216 நாள் லீவில் போயிடுது. 365 நாளில் 216 நாள் போனால் 189 நாள். அது நாள் நான் சொல்ல மாட்டேன். ஒரு நிமிஷம், 260 நாள் இப்படி லீவா போய் மீதி 100 நாள் தான் ஒர்க்கிங் டே. இந்த 100 நாள் ஒர்க்கிங் டேல படிக்கிறதுக்கே நமக்கும் வழி இருக்குல்ல அண்ணாச்சி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 159 நாளும் நாள் கிடையாது, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நடத்தாங்க. அப்போ 3 8 மணி நேரம் சேர்ந்தா 53 நாள் தான் வருது. அந்த 53 நாள் உழைக்கிறதுக்கு 3 லட்சத்துக்கு மேல சம்பாத்தியம் வாங்குதாங்க. இதை நான் எங்க கொண்டு போய் சொல்ல இந்த அநியாயத்தை? ஐயா ஒரு நிமிடம். நீ 156 நாள்லாம் கிடையாதுமா. ஒரு செமஸ்டருக்கு கம்பல்சரி 90 நாள் வேலை செய்யணும். அடுத்த செமஸ்டருக்கு 90 நாள். ஸோ 180 நாள் ஒரு வருடத்திற்கு ஆசிரியர்கள் வேலை செய்யணும். நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறை அது. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. அந்த நாள்ல கூட 180 நாள் நாங்க வர ரெடியா இருக்கோம். நீ அதை கூட வரமாட்டேங்கிறியம்மா. இன்னைக்கு இவ்வளவு பேசுற இந்த தங்கச்சிக்கு நான் ஒரு வாத்தியாரை பத்தி சொல்றேன். விழுப்புரத்தில் சண்முகம்னு ஒரு ஆசிரியருக்கு சமீபத்தில் நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க. இன்னைக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் நல்லாசிரியர் விருது வாங்குறாங்க. ஆனால் அந்த ஆசிரியருக்கு வந்து நல்லாசிரியர் விருது கொடுத்தவரோட சிறப்பு என்னன்னா, தன் வாழ்நாள் முழுக்க ஒரு நாள் கூட விடுப்பே எடுக்காம வந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர். அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, பேட்டி எடுக்க போகிறாங்க. அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு. ஏன் சார் அலறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் அழுதுகிட்டே தான் வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்கிறாரு. ஒரு நாள் அவர் வகுப்புல பாடம் எடுத்துட்டு இருக்கப்ப அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, உங்க மகன் இறந்துட்டான், உடனே வீட்டுக்கு வாங்கன்னு. அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஆனா அந்த மதியம் 1 மணி நேரத்திலேருந்து 2 மணி வரை அந்த 1 மணி நேரம் இடைவேளையில போய் தான் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு மீண்டும் திரும்ப தான் பணிக்கே வந்து இந்த கல்வி சேவையை செய்ய வந்த அந்த மாதிரி ஆசிரியர்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஐயா, நான் 10வது படிச்சு முடிச்சுட்டு 11வது படிக்க எனக்கு வசதி கிடையாது. 436 மார்க் 10th எடுத்தேன், 88%. ஆனால் 11வது சேர்க்க எங்கள் அம்மா அப்பாவால் முடியல. ஆனால் அந்த நேரத்திலே வந்து எனக்காக ஃபீஸ் கட்டி நீ படுறான்னு சொல்லி ஊக்குவிச்சது ஒரு கல்வியாளர்னு சொன்னால் இன்னைக்கு அந்த கல்வியாளருடைய பெருமை இந்த மேடையில் பேசுறதை நான் பெருமையாக நினைக்கிறேன். 12வது படித்து முடிச்சுட்டு 1 வருஷம் நான் படிக்கலைங்க. எங்கள் சொந்த ஊர் திருச்சி, நாங்கள்லாம் சென்னை வந்துட்டோம். அந்த 1 வருஷ காலத்தில் எங்கள் அப்பா அம்மாவால் என்னை படிக்க வைக்க முடியல. சென்னையில் எங்கெல்லாம் வேலை கிடைக்குமோ அங்கெல்லாம் போய் நான் வேலை செஞ்சேன். எக்ஸ்போர்ட் கம்பெனியில் 1 வருஷம், கடைசியாக ஃபோர்டு பிஸ்னஸ் சர்வீஸ் சென்டரில் ஒரு காப்பி மிஷின் ஆப்ரேட்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே இருந்தவங்கலாம் பார்த்துட்டு ஏன் நீ படிக்கலன்னு கேட்டாங்க. என்னால் எங்கள் அம்மா அப்பாவில் என்னை படிக்க வைக்க முடியல, அதனால் நான் படிக்கலன்னு சொன்னேன். எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டாங்க. +2ல் 77%. ஏன்டா 10th 88 எடுத்திருக்க, +2ல் 77 எடுத்திருக்க, ஏன்டா உன்னால் படிக்க முடியலன்னு சொல்கிற? ஏதோ ஒரு காலத்தில் படிக்க முடியாதுன்னு மாணவர்கள் முடங்கி கிடந்தது ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு படிக்கிறதுக்கு சமுதாயம் எவ்வளோ வழியை கொடுத்துருச்சு. நைட்டில் பணி புரிஞ்சிட்டு இருக்க, இன்னைக்கு பகலில் வந்து நீ ஒரு காலேஜ் சேர்ந்து படிக்கணுங்கிற என்ன உனக்கு ஏன் வரலன்னு சொல்லி என்னை போய் காலேஜில் சேர சொன்னாங்க. என்னால் முடியுமாங்கிற ஒரு தயக்கத்தோடு போய் காலேஜில் சேர்ந்தேன். இன்னைக்கு BCA ஃபைனல் இயர் வெற்றிகரமாக இரவு நேரத்தில் பணி புரிஞ்சுட்டு பகலில் என் படிப்பை நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். உங்களுக்கெல்லாம் தூக்கங்கிறது ஒரு வரப்பிரசாதம், ஆனால் எனக்கு தூக்கங்கிறது ஒரு மிகப்பெரிய நரகம் சார். நான் ஒரு நாளைக்கு தூங்கக்கூடியதே வெறும் 5 மணி நேரம் தான். அந்த 5 மணி நேரம் கூட எப்படி தெரியுமா கிடைக்கும்? வேலை செய்கிற இடத்துல ஒரு 3 மணி நேரம் தூங்குவேன், வீட்டுக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் தூங்குவேன், ஈவினிங்கில் ஒரு 1 மணி நேரம் தூங்குவேன். இதை மீறி பஸ்ஸில் ஒரு அரை மணி நேரம் தூங்கினா தான் உண்டு என் தூக்கம். இந்த மாணவனின் உரையை கேட்டு கல்லூரியிலே பல்கலைக்கழகத்திலே வகுப்பறையிலே உறங்குவதை பழக்கமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்பதை மட்டுமே
நான் தூங்கிட்டு இருக்கும்போது கூட எனக்கு 10 மணிலேருந்து 3:30 மணி வரை காலேஜ், நைட்டு வந்து திரும்ப ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் வேலை செய்யணும். நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பேன். காலேஜ் பக்கத்துலேயே தான் என் வீடு. எங்கள் அம்மா வந்து என்னை 9:30 மணிக்கு எழுப்புவாங்க. டேய் காலேஜ் டைம் ஆயிடுச்சு எந்திரான்னு. நான் என்னால் முடியலம்மான்னு சொல்லிட்டு ப்ளீஸ்மா என்னை தொந்தரவு பண்ணாத, எனக்கு ஒரு நாள் நான் காலேஜே போகட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு படுத்து தூங்குவேன். அப்போ எங்கள் அம்மா அப்படியே அழுதுகிட்டே ஓரத்தில் உட்காந்துருவாங்க. நம்மலாம் ஒரு காலத்தில் ஒழுங்காக பொழைச்சிருந்தா இன்றைக்கி நம்ம பிள்ளையெல்லாம் அப்படி கஷ்டப்பட வேணாமேம்பாங்க. இன்றைக்கி அந்த அக்கா சொல்லும்போது சொன்னாங்க, எதுக்கோ செலவு பண்ணுறாங்க, எங்களுக்காக 1 மணி நேரம் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. இன்னைக்கு உங்களுக்காக 1 மணி நேரம் செலவு பண்ணால் வருங்காலத்தில் புள்ள வளர்ந்ததுக்கப்புறம் என்னை படிக்க வைக்க துப்பு இல்லையேன்னு அந்த புள்ள கேட்டானா அந்த பெற்றவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அப்படியெல்லாம் கேட்டுடக்கூடாதுங்கிறதுக்கு தானே எனக்கு எத்தனையோ பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க. என்னை படிக்க வைக்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு துப்பு இல்லைங்கிறதுக்காக நான் என் பெற்றவங்க சீர்படுத்தணும்னு சொல்ல வரீங்களா? இல்லை கல்வி நிலையத்தில் எங்கள் ஆசிரியர்கள் என்னை 12வது வரை படிக்க வச்சவங்களுக்கு மேற்கொண்டு படிக்க எனக்கு தன்னம்பிக்கை தெரியலன்னு சொல்லி எங்கள் கல்வியாளர்கள் சீர்படுத்தணும்னு சொல்ல வரீங்களா? இது எல்லாத்துக்கும் மேலே நான் இந்த கதையை யார்கிட்டலாம் சொன்னாலும் அருமையாக சொன்னடா. இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் படிக்க தடைய ஏழ்மையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கள்லாம் ஒன்றை பார்த்து தின்னு நான் தட்டி கொடுக்குற இந்த சமுதாயம் என்னை சீர்படுத்தலன்னு சொல்ல வரீங்களா? அதனால தயவு செஞ்சு பெற்றோர்களோ கல்வியாளர்களோ சமுதாயமோ சீர்படுத்தலன்னு சொல்லாதீங்க. சீர்கெட்டு இருக்கிறது இளைஞன் மட்டும்தான். அதை என்னைக்கு உணர்றானோ அதை அவனே திருத்திக்குவான்னு சொல்லி. நாங்கெல்லாம் இன்னைக்கு சின்ன சின்ன தப்பு பண்றவாசி தான் இன்னைக்கு இந்தியாவே சீர்திருத்தம் அடைஞ்சிட்டு இருக்கு. அது யாருக்காவது தெரியுமா? ஐயா நாங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாம வெட்டியா சுத்துறோம், பொண்ணுங்க பின்னாடி சுத்துறோம், பஸ் ஸ்டாண்ட்ல சுத்துறோம், அங்க சுத்துறோம், இங்க சுத்துறோம்னு எங்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே. நாங்கெல்லாம் சும்மாவையா சுத்திட்டு இருக்கோம்? பல பெண்களுக்கு பாதுகாப்பு கவசமா சுத்திட்டு இருக்க ஐயா. ஐயா முன்னையெல்லாம் 6 மணிக்கு மேல எந்த பொண்ணாவது பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளில வந்துச்சா? ஆனா இன்னைக்கு ஐடி துறையில வேலை பார்க்குற பொம்பளை பிள்ளையெல்லாம் 10 மணி இல்லை 12 மணி இல்லை பயம் இல்லாம பத்திரமா வீட்டுக்கு போகுதுன்னா நாங்கெல்லாம் தெருவில் பயம் இல்லாம சுத்திட்டு இருக்கிற வாசி தான்யா. இப்படி நாங்க சம்பளமே வாங்காத சோசியல் சர்வீஸா செக்யூரிட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயா அதனால தான் இந்த மாதிரி மாணவர்கள்லாம் செக்யூரிட்டி வேலையில் இருக்கானுவோ. ஐயா அவங்கள்ட்ட படிச்சா கலெக்டர் உத்தியோகமா பார்க்க முடியும்? ஐயா நாங்க சைட் அடிக்கிறோம் காதலிக்கிறோங்கிறீங்களே, நாங்கெல்லாம் சைட் அடிக்கிற வாசி தான் சப்ப பிகரையும் அட்டை பிகரையும் நாங்க சைட் அடிக்கிற வாசி தான் அவங்க அழகாக பார்க்குறாங்க. ஐயா நாங்கெல்லாம் 10 பிள்ளைகள்கிட்ட பல்ல காட்டி பேசுற வாசி தான் பல்லு விளக்காத பல பெண்கள் இன்னைக்கு பல்லு விளக்கிட்டு பளிச்சுன்னு பார்க்குறாங்க. ஐயா அது மட்டுமா? நாங்கெல்லாம் 10 பிள்ளைய 12 பிள்ளைகளை ஒரு நாளைக்கு பைக்கில் அழைச்சிட்டு போகிற வாசி தான் குளிக்காம கிடந்த பல பெண்கள் தலையை பப்பரக்கான்னு பரப்பிட்டு தெரிஞ்சதெல்லாம் சாம்பு தேய்ச்சி குளிச்சுட்டு சந்தியா ரேஞ்சுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் நாங்க பெண்களை அழகுபடுத்துற நடமாடும் பியூட்டி பார்லரா திகழ்ந்துட்டு இருக்க எங்களை பார்த்து அவளை அநியாயமா பேசுறியலையா, இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்குமா? இளைஞர்களை எப்படி இந்த சமூகம் சீர்படுத்துது தெரியுமா? ஏதோ ஒரு மூலையிலே அடுத்த வேளை உணவிற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய தந்தையை பற்றிய நினைவு அவனுக்கு வரவில்லை. தன்னுடைய மகன் வருவானா வரமாட்டானா என்று ஏக்கத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாயினுடைய நினைவு அவனுக்கு வரவில்லை. தனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடு முதிர்கண்ணியாய் மூளையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய தங்கையை பற்றிய நினைவு வரவில்லை. தன்னுடைய நினைவு எல்லாம் தேசம் 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 என்று தன்னை விட அதிக எடையுள்ள துப்பாக்கி கைகளிலும் அந்த துப்பாக்கியை விட அதிக எடையுள்ள பாரத்தை நெஞ்சிலும் சுமந்து கொண்டிருக்கிறானே ராணுவ வீரன். அந்த ராணுவ வீரனை இந்த உலகத்திற்கு இந்த இந்திய திருநாட்டிற்கு அர்ப்பணித்தது அவங்களுடைய பெற்றோர்கள். ஒரு ராணுவ வீரன் போர்க்களத்திலிருந்து கடிதம் எழுதுறானா, அம்மா போர்க்களத்திலிருந்து வாயில் நுரைதல்ல ஓடி வரும் குதிரைக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு அம்மா, அதன் முதுகை கொஞ்சம் தடவி கொடு, அது இன்னொரு வீரனுக்காவது பயன்படட்டும். எங்கே குதிரையில் உன்னுடைய மகன் காணவில்லை என்று இயங்குகிறாயா? உன்னுடைய மகனுடைய இறப்பு இந்தியாவுடைய மறுபிறப்புன்னு போராடி கொண்டிருக்கிறானே ராணுவ வீரன்.
அத்தகைய ராணுவ வீரர்களை எங்களுக்காக எங்களுக்கு அர்ப்பணித்தது அவங்களுடைய பெற்றோர்கள் சீர்படுத்தி இருக்காங்க. இந்த இந்திய திருநாட்டில் பல நூற்றாண்டுகளாக ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், ஜாதி. இந்த ஜாதி அழிக்கிறதுக்காக என்ன மாதிரியும் எங்க கேப்டன் மாதிரியும் இருக்கிற இளைஞர்கள்ட்ட ஒரு ஆயுதம் இருந்துகிட்டே இருக்கு. அது காதல். ஐயா, இந்த காதல் செய்யறதுக்கு இன்னைக்கு பெற்றோர்கள்லாம் தடையா இருக்காங்க. ஐயா வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம்னா கைதட்டுறாங்க, பாத்திமாவுக்கும் பாஸ்கருக்கும் கல்யாணம்னா தலையை வெட்டுறாங்க. என்ன கொடுமை சார் இது! இந்த மண்ணை தொட்டவனுடைய கால்களை எல்லாம் இந்த நிலத்தில் உரமாக்கிட நாங்கள் துடிக்கின்றோம். நாங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கறத எங்க அப்பா அம்மா தான் கௌரவமா நினைக்கிறாங்க. எங்கள் பெண்ணை தொட்டவன் கைகளை எல்லாம் எங்கள் அடுப்பில் விறகாக்கிட நாங்கள் நினைக்கின்றோம். ஊரார் பிரச்சனை உனக்கு எதுக்கு? எங்க பெற்றோர்கள் தாயா எங்களை சமுதாய அக்கறையற்றவர்களாகவே வளர்க்குறாங்க. ஐயா, நியூட்டனினுடைய ஈர்ப்பு விதியை சொல்லித்தந்த எங்க கல்வியாளர்கள் எங்க தலை விதியை சரியா எழுதிக்க சொல்லித்தரல. ஆம்பியருடைய நீச்சல் விதியை சொல்லித்தந்த கல்வியாளர்கள் வாழ்க்கையில எங்களுக்கு எதிர் நீச்சல் போட சொல்லித்தரல. இப்படி எங்களை சமுதாய சிந்தனை இல்லாதவர்களே வளர்த்துட்டாங்க. ஐயா, நாங்கள்லாம் படிக்கணுங்கிறதுக்காக தான் காலேஜுக்கு கிளம்பி போறோம். போற வழியில அஜால் குஜால் அமர்க்கலங்கள், சேட்டண்ட சேட்டைகள், இப்படி அங்கங்க போஸ்டரை ஓட்டுனா என்ன மாதிரி இளைஞன் ஓரக்கல்ல பார்க்கத்தானையா செய்வான்? இப்படி அங்கங்க போஸ்டரை ஒட்டி என்ன மாதிரி இளைஞரெல்லாம் சீரழிக்கிறது யாரியா? இந்த சமுதாயம் தானையா? பெற்றோர்கள் கசக்குகின்றார்கள், கல்வியாளர்கள் எரிந்து விடுகிறார்கள், சமுதாயம் எங்களை மிதித்து செல்கிறது. நீங்க எப்படி செஞ்சாலும் சரி, என்னுடைய இளைஞன் என்னுடைய மதிப்பை இழக்க போறதில்லை. புதியதொரு சமுதாயத்தை புதியதொரு பெற்றோர்களாக, புதியதொரு கல்வியாளர்களாக, புதியதொரு சமுதாயமாக என்னுடைய இளைஞன் உருவாகத்தான் போறான். ஒரு இளைஞன் சாதிக்கிறான்னா அந்த சாதனையை பார்த்து கோடி கண்கள் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஜோடி கண்கள் ஏதோ ஒரு மூலையில் ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்குமே, அதான் சார் தாய். ஒரு 3ஆம் வகுப்பு கூட முடிக்க முடியாத ஒரு தாய்க்கு 2 பசங்க. மூத்த மகனுக்கு வயதுக்கு சரியான உடல் வளர்ச்சியும் இல்லை, மன வளர்ச்சியும் இல்லை. சின்ன பையன் 4ஆவது படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா இறந்து போயிடுறாரு. சாதாரணமா இருந்த வாழ்க்கை சாதாரணமா போயிருது. 4 பக்கம் கடன் சுமை அழுத்துது. அந்த சமயத்திலும் அந்த அம்மா தன் பையனுக்கு சொல்றாங்க, மகனே, பார்க்கறவங்க கண்ணெல்லாம் கலங்குற வரைக்கும் உனக்கு கஷ்டம் இருக்கலாம், சுவாசிக்கிறவங்களுடைய நுரையீரலாம் திணற வரைக்கும் உனக்கு சுமைகள் இருக்கலாம், பரவாயில்ல, படி படி படின்னு அவனுக்கு வாழ்க்கைக்கான படியை கற்றுக் கொடுக்குறாங்க. நல்ல மார்க் எடுக்கிறான். 10ஆவதுலையும் 12ஆவதுலையும் நல்ல மார்க் எடுக்கிறான். 20 வயசுல அவனுக்கு மிக பெரிய எழுத்தாளர்களுக்கு கிடைக்கிற இதழில் இமயம்ன்ற ஒரு விருது கிடைக்குது. 23 வயசுல தமிழ் மாமணின்ற விருது கிடைக்குது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அந்த விருது சொல்லும்போது கொடுக்கிறாரு, மிக சிறிய வயதுல பெரிய விருது பெறுகிற ஒரே இளைஞன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட சாதாரணமான இளைஞனை ஒரு சாதிக்க வைக்கிற இளைஞனா மாத்துறது அந்த தாய். அந்த தாய் என்னுடைய தாய், அந்த இளைஞன் நான். ஒரு +2 கூட படிக்கும் போது மேடை பேச்சுன்னா என்னன்னே தெரியாது எனக்கு. அப்படி இருந்த என்ன திக்க வச்சு திணற வச்சு வேர்வை மழையில நனைஞ்சு பம்மிக்கிட்டும் பரபரப்பிக்கிட்டும் துடிதிரிக்கிட்டும் என்னையே மறந்து இருந்த சமயத்துல அம்மா என்னுடைய தமிழாசிரியை பார்த்து கேட்டேன், குற்றால அருவியா நீங்கெல்லாம் பொழியறீங்களே, என்னால குழாயடி தண்ணி மாதிரி கூட பேச முடியல, அந்த சுகம் எனக்கு வருமான ஏக்க பெருமிச்சோட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, துருப்பிடிச்ச உன்னோட கவலை எல்லாம் தூக்க எரிஞ்சிரு, வெளிச்ச தேடல் உங்ககிட்ட 1000 இருக்கு, 1000 சூரியன் உங்கள உதிச்சிட்டு கிடக்கு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட தமிழாசிரியர் ஜோஸ்பின் ஜெயசாந்தின்ற கொடுத்தவங்களுடைய ஊக்கம் இன்னைக்கு என்னை இங்க பேச்சாளர் அறிமுகப்படுத்தி இருக்கு சார். விருது வாங்கினேன், படித்தேன், கல்லூரிக்கல்ல காலடி எடுத்து வைக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை. அப்ளிகேஷன் போட்டேன், அட்மிஷன் சீட்டும் கிடைச்சது. 4 மணி நேரத்துக்குள்ள ஃபீஸ் கட்டணுன்ற ஒரு கட்டாயமான சூழ்நிலை. என்னால் கட்ட முடியல. என் கூட வந்த ஈஸ்வரன் சொல்கிறான், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, ஆனால் மீதி என்ன பண்ணுறதுன்னு. இன்னொரு நண்பன் சரவணன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறான், நண்பா லயோலா கல்லூரியில் நாகப்பனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, ஆனால் அவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என்ன பண்ணலாம்ட்டு. அவன் சொல்கிறான், அவன் பக்கத்தில் இருந்த 20 நண்பர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு 20 இளைஞர்கள் கிட்ட கை செலவுக்காக வச்சிருந்த 5, 10, 50, 100, 500 இருந்த ஒட்டுமொத்த காசையும் கொடுத்து அவங்க கை கொடுத்ததால
என்னால அன்னைக்கு ஃபீஸ் கட்ட முடிஞ்சது. முகமே தெரியாது எனக்கு அவங்க யாருன்ட்டு. ஈஸ்வரனுடைய முகம் தெரியும், சரவணனுடைய முகம் தெரியும். ஆனா முகமே தெரியாத ஏதோ ஒரு மூலை முடுக்கில் இருக்கிற இளைஞர்கள் எனக்கு லயோலா கல்லூரியுடைய மாணவன்ற ஒரு முகவரியை கொடுத்தாங்க. அந்த சமூகம் என்ன அங்கீகரிச்சது. அந்த சமூகம் எனக்கு ஒரு அந்தஸ்தையும் அர்த்தத்தையும் கொடுத்தது. ஒரு கேள்விக்குறியா இன்னைக்கு இளைஞன் இருக்கிறான்னா அவன் சாதனை பண்றான், வெற்றி செய்யறான், வெற்றியை படைக்கிறான் அப்படின்ற ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறது அந்த பெற்றோர், அந்த முற்றுப்புள்ளியை தொடர்புள்ளியை ஆக்குறது அந்த கல்வியாளர், அந்த தொடர்புள்ளியை இந்த சமூகம் அங்கீகரிச்சு ஆச்சரியக்குறியா மாத்துறது இந்த சமூகம். ஆக பெற்றோரும் கல்வியாளரும் சமூகமும் இந்த இளைஞர்களை சீர்படுத்திட்டு இருக்காங்க, சீர்படுத்திட்டு தான் இருக்காங்க, சீர்படுத்த தான் போறாங்க சார்.